உறவுகளும் சொந்தங்களும் அரவணைக்கப்பட வேண்டும். அதிலே பரக்கத் இருக்கிறது. உறவுகளையும் சொந்தங்களையும் அரவணைத்து வாழ்தல் தான் நமக்கு இஸ்லாம் காட்டி தந்திருக்கிற அற்புத வழி. பல நேரங்களிலே அதிலே பல பெருத்த சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யும், சிக்கல் இல்லாமல் இல்லை. உறவுகளை திருப்திப்படுத்தி நிம்மதியோடு இணைந்து வாழ்வதிலே பல சிக்கல்கள் இருக்கத்தான் செய்கிறது, அதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் அந்த சிக்கலையும் எதிர்கொண்டு விவகாரங்கள் ஏற்படுகிற பொழுது அதையும் மிகச்சரியாக கையாண்டு உறவை தன் கையிலிருந்து நழுவ விடாமல் பாதுகாத்து யார் இணைத்துக் கொள்கிறாரோ பெருமானார் சொன்னார்கள், பரக்கத்தான வாழ்க்கை அல்லாஹ் அவருக்கு கொடுப்பான். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் வந்திருக்கிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், மன் ஹப்ப அன் யுபஸத லஹு ஃபீ ரிஸ்கி, அல்லாஹ் இவருக்கு தரக்கூடிய ரிஸ்கிலே யாருக்கு நல்ல விசாலம் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ, விசாலமான ரிஸ்க், அதாவது பரக்கத்தான ரிஸ்க் கிடைக்கும் யார் ஆசைப்படுறாரோ, நீண்ட ஆயுள் கிடைக்க வேண்டும் என்று யார் விருப்பப்படுகிறார்களோ, ஃபல் யஸில் ரஹ்மா, தன் சொந்தங்களையும் உறவுகளையும் அவர் அரவணைத்துக் கொள்ளட்டும். அதன் வழியாக அல்லாஹ் பரக்கத்தை